ஹாய் ஹலோ உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஃப்ரீயாக தான். ஒரு வீடியோவில் 3 ப்ரொமோஷன் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். சரிங்களா? ஓகே, நம்ம போகலாமா வீடியோக்குள்ளே? இன்றைக்கி ஒரு குட்டி சாங் தான், எப்பவும் போல தான், சுமி வருஷன் தான் இருக்கும், ஸ்பெஷல் இருக்காது. பட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற சந்தோஷம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தில் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது பிடிச்ச சாங் இருந்தாலும் சொல்லிட்டு போங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரி, போகலாங்களா சாங்குக்குள்ளே? வாங்க. லாலே 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 லாலே, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, லாலி 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 லாலி, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, குறும்பான கண்ணனுக்கு குறும்பான கண்ணனுக்கு இதமான லாலி, எசை போற்றும் தேவனுக்கு பதமான லாலி, லாலி 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 லாலி, லாலி 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 லாலி. சொல்லுங்கள், இந்த லாலி சாங் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி இந்த சாங் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன். ஒரு 8 வருஷம் முன்னாடி தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இது சாங் அவ்வளோவா. பட் எனக்கு அதுக்கப்புறத்துலேருந்து அடிக்கடி கேட்க நினச்சேன். பட் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி கேட்டேன். ஆக்சுவலி அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த சாங்கை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து கேட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கேட்கும் போது எனக்கு மைண்டுக்குள்ளே ரிப்பீட்டடாக லாலி லாலின்னு ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு உடனே தோணுச்சு, நமக்குள்ளே லாலி ஓடிட்டு இருந்தால் போதாது, அவங்கக்கிட்டே சொல்லி லாலி ஓட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். இதை நான் கரெக்டாக பாடியிருக்கேனான்னு தெரியாது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியாது. பட் இருந்தாலும் எனக்காக இந்த சாங்கை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போங்க கமெண்டில். ஒரு நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதே சொல்லுங்கள். லைஃப்பில் நான் எப்பயுமே சொல்லுவேங்க, கீழே விழுந்தால் தான் எந்திரிக்க முடியும், தவறுகளை பண்ணால் தான் சரியாக நம்ம அதை கற்றுக்க முடியும். தவறுகள் எல்லாருக்குமே சகஜமானது தான். அதை தாண்டி நம்ம முன்னேறோமா இல்லை அந்த தவறிலேயே உட்காந்துருக்குமான்றதுல தான் இருக்குது வாழ்க்கை. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னை க்ரோ பண்ணிக்கிறேன், நான் கற்றுக்கிட்டே வரதான் நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ பாட்டுன்றது என்ன மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே யூடியூப்பில் நான் பார்த்துட்ருக்கேன், டெய்லி எவ்வளோ பேர் பார்க்குறேன். நிறைய பேர் பாட்டு பாடி போடுறது, அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு பாடணும்னு சொல்லி. ஆனால் என்ன, எல்லாருக்கும் எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்கிறது இல்லைங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒன்று மைனஸாக இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு தான் நம்ம முன்னுக்கு வர ஆசைப்படணுமே தவிர, முன்னுக்கு வரணுன்றதை விட முயற்சி பண்ணுறது. நம்மக்கிட்ட இல்லாததை எப்பயுமே நம்ம தேடவும் கூடாது, தேவையில்லாத அதை நினச்சி கவலையும் படக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே வேஸ்ட் தானுங்களே. வேஸ்டான விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுறதை தவிர்த்துட்டு தேவை உள்ளதுக்காக முயற்சி பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸில் போய் முடியும். 2 படி நம்ம எடுத்து வச்சோம்னா கடவுள் மீதி இருக்க 4 படி நம்மளை தள்ளி விட்டுருவார். ஸோ நம்ம எப்படியாச்சும் மேலே வந்துடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லா பாடுவேன்னு சொல்லி. அதுக்காக சிங்கராக மாறிடுவேன்லாம் இல்லை. ஐயோ, இதுக்கு வியூஸ் போச்சுன்னா எனக்கு இதை இப்போ நினைக்கிறப்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? நல்ல விதமாக நான் 2 பாட்டு போட்டாலும், நல்ல விதமாக 2 வார்த்தை பேசினாலே பின்னாடியே கமெண்ட்ஸை தூக்கிட்டு வந்துடுறாங்க கண்ண மணிக்கு திட்டுறதுக்கு. ஸோ நான் இவ்வளோ பேசினா அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சுங்க. சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பதிவை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. ப்ளூ ஹார்ட் கொடுக்கலாம், இல்லை ரெட் ஹார்ட் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளாக் ஹார்ட் போட்டு போயிடுங்க. திட்டிட்டு போகாதீங்க, நான் அதிலே தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ட்டு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பாய் அண்ட் லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வரட்டா? டாடா.